வணக்கம் நண்பர்களே, கியானி இன்சான் என்ற எங்கள் சேனலுக்கு வருக. இன்றைய வீடியோவில் மிகப்பெரிய நன்கொடை எது என்பதை நாம் அறிவோம். எனவே அதிக நேரத்தை வீணாக்காமல் இன்றைய வீடியோவை தொடங்குவோம். 1839ஆம் ஆண்டு குஜராத்தின் பரபரப்பான துறைமுக நகரமான நவ்சாரியில் ஒரு சாதாரண பார்சி குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அவரது பெயர் ஜம்சேட்ஜி நுசர்வான்ஜி டாடா. இந்தியாவின் மிகப்பெரிய கூட்டு நிறுவனத்தின் நிறுவனர் மட்டுமல்ல, உலகின் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்ட கொடையாளராகவும் ஒருநாள் வரலாற்றில் எதிரொலிக்கும் பெயர். அவரது பங்களிப்புகள் 80 பைசா .29 லட்சம் கோடியை சுமார் $102.40 பில்லியன் பணவீக்கத்துடன் சரிசெய்யப்பட்டது தாண்டியது. சிறந்த இந்தியாவுக்கான தொலைநோக்கு பார்வை, ஒப்பற்ற நன்கொடை செயல் மூலம் எண்ணற்ற வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு மனிதனின் கதை இது. இது தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு மரபு. ஆண்டு 1868. இப்போது 29 வயது இளைஞரான ஜம்சேட்ஜி பம்பாயின் கப்பல்துறைகளில் நின்று கப்பல்கள் பருத்தி மூட்டைகளை இறக்குவதை பார்த்துக் கொண்டிருந்தார். ஒரு சிறு வணிகரின் மகனான அவர் வாய்ப்புகள் அரிதான ஒரு உலகில் வளர்ந்தார். இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் காலனித்துவ பிடி உள்ளூர் நிறுவனங்களை நசுக்கியது. இருப்பினும் ஜாம்செட்ஜி சாதாரண கனவு காண்பவர் அல்ல. அவரது கண்கள் தனிப்பட்ட செல்வத்திற்காக மட்டுமல்ல, தனது மக்களின் மேம்பாட்டிற்காகவும் லட்சியத்தால் பிரகாசித்தன. தெருக்களில் புரண்ட வறுமை, இளம் மனங்களை சங்கிலியால் பிணைக்கும் கல்வியின் பற்றாக்குறை மற்றும் குடும்பங்களை பாதிக்கப்படக்கூடிய சுகாதார வசதிகள் இல்லாததை அவர் கண்டார். தன்னிறைவு பெற்ற, படித்த மற்றும் ஆரோக்கியமான ஒரு உயர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற ஆசை அவரது இதயத்தில் எரிந்தது. தனது தந்தையிடமிருந்து பெறப்பட்ட ஒரு சிறிய தொகையைக் கொண்டு ஜாம்செட்ஜி ஒரு வர்த்தக நிறுவனத்தை நிறுவினார். அது டாடா குழுமமாக வளரும் விதை. ஆனால் அவரது சமகாலத்தவர்களைப் போலல்லாமல், அவரது லட்சியம் லாபத்திற்கு அப்பாற்பட்டது. செல்வம் என்பது ஒரு முடிவு அல்ல, சேவை செய்வதற்கான ஒரு வழிமுறை என்று அவர் நம்பினார். ஒரு இலவச நிறுவனத்தில் சமூகம் என்பது வணிகத்தில் மற்றொரு பங்குதாரர் மட்டுமல்ல, உண்மையில் அதன் இருப்பின் நோக்கமாகும் என்று அவர் ஒருமுறை கூறினார். இந்த தத்துவம் அவரது ஒவ்வொரு முடிவையும் வழிநடத்தும். அவரது காலத்தின் பணக்கார அதிபர்களை கூட மிஞ்சும் ஒரு நன்கொடை மரபிற்கு அடித்தளம் அமைக்கும். அவரது வர்த்தக முயற்சிகள் செழித்தவுடன் ஜாம்செட்ஜி பெரிய கனவுகளை காணத் தொடங்கினார். இந்தியாவை அதிகாரம் செய்யும் தொழில்கள், எஃகு ஆலைகள், நீர் மின்சாரம் மற்றும் உலகின் சிறந்தவற்றுடன் போட்டியிடும் கல்வி நிறுவனங்கள் அவர் கற்பனை செய்தார். ஆனால் அவர் தன்னை சுற்றியுள்ள துன்பங்களையும் கண்டார். படிக்க முடியாத குழந்தைகள், மருத்துவம் வாங்க முடியாத குடும்பங்கள் மற்றும் காலனித்துவ சுரண்டலின் நிழலில் வாடும் சமூகங்கள். அப்போதுதான் அவர் வரலாற்றின் போக்கை மாற்றும் ஒரு முடிவை எடுத்தார். அவர் தனது செல்வத்தை, ஒரு பகுதியை மட்டுமல்ல, சிங்கத்தின் பங்கையும் தனது நாட்டின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்பார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஜாம்செட்ஜியின் நிறுவனங்கள் செழித்து வளர்ந்தன. நாக்பூர் மற்றும் பம்பாயில் உள்ள அவரது பருத்தி ஆலைகள் பிரிட்டிஷ் இறக்குமதிகளுடன் போட்டியிடும் தரமான ஜவுளிகளை உற்பத்தி செய்தன. ஆனாலும் அவரது இதயம் அமைதியற்றது. தனது கருவூலத்தில் குவியும் செல்வத்தை அவர் ஒரு தனிப்பட்ட வெற்றியாக அல்ல, ஒரு பொறுப்பாக கண்டார். 1892ஆம் ஆண்டில் அவர் ஒரு மகத்தான நடவடிக்கையை எடுத்தார். அவர் ஜே.என். டாடா என்டோமென்ட்டை நிறுவினார். இது இந்தியாவில் முதல் முறையான பரோபகாரச் செயல்களில் ஒன்றாகும். இந்த உதவித்தொகை இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் படிக்க உதவித்தொகை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரகாசமான மனம் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெறவும் தங்கள் நாட்டிற்கு சேவை செய்ய திரும்பவும் முடியும். இந்த உதவித்தொகை வெறும் தொடக்கம் மட்டுமே. ஜாம்செட்ஜியின் தொலைநோக்கு, அவரை விட நீண்ட காலம் வாழக்கூடிய, வருங்கால சந்ததியினருக்கு சேவை செய்யும் நிறுவனங்களை உருவாக்குவதாகும். இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்யும் எஃகு ஆலை, அறிவியலின் எல்லைகளை தாண்டிச் செல்லும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஏழைகளில் ஏழ்மையானவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை வழங்கும் ஒரு மருத்துவமனை ஆகியவற்றை அவர் கனவு கண்டார். ஆனால் இவை வெறும் கனவுகள் அல்ல, அவை சிறந்த எதிர்காலத்திற்கான வரைபடங்கள், கவனமாக திட்டமிடப்பட்டு ஆர்வத்துடன் பின்பற்றப்பட்டன. 1898ஆம் ஆண்டில் ஜாம்செட்ஜி தனது பாரம்பரியத்தின் ஒரு மூலக்கல்லாக மாறும் ஒரு திட்டத்தில் தனது பார்வையை வைத்தார். பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனம் IISc. அறிவியலும் புதுமையும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு திறவுகோல்கள் என்று அவர் நம்பினார். அவர் தனிப்பட்ட முறையில் 30 பைசா லட்சத்தை அந்த நேரத்தில் ஒரு மகத்தான தொகை வழங்கினார். மேலும் இந்த முயற்சியை ஆதரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். அதன் நிறைவைக் காண அவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் IISc 1911இல் திறக்கப்பட்டது. இது இந்தியாவின் தொழில்நுட்ப நிலப்பரப்பை தொடர்ந்து வடிவமைக்கும் அறிவியல் சிறப்பின் கலங்கரை விளக்கமாக மாறியது. ஆனால் ஜாம்செட்ஜியின் இதயம் சுகாதார பராமரிப்பிலும் சமமாக முதலீடு செய்யப்பட்டது. 1900களின் முற்பகுதியில் பணம் செலுத்தும் திறனை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அதிநவீன மருத்துவ சேவையை வழங்கும் ஒரு மருத்துவமனையை திட்டமிடத் தொடங்கினார்.
இந்த தொலைநோக்கு பார்வை அவர் காலமான நீண்ட காலத்திற்குப் பிறகு 1941இல் நிறுவப்பட்ட டாடா மெமோரியல் மருத்துவமனையாக உருவெடுத்தது. இன்று இது இந்தியாவின் முதன்மையான புற்றுநோய் சிகிச்சை மையமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான அவரது அர்ப்பணிப்பு நிறுவனங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, மக்கள் தங்கள் சூழ்நிலைகளை விட உயர்ந்து நிற்க அதிகாரம் அளிக்கும் அமைப்புகளை உருவாக்குவது பற்றியது. ஜாம்செட்ஜியின் தொண்டு தனிப்பட்ட திட்டங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. உண்மையான தாக்கத்திற்கு அளவு தேவை என்பதை அவர் புரிந்துகொண்டார். மேலும் அதை அடைய முன்னோடியில்லாத வளங்களை அர்ப்பணிக்க அவர் தயாராக இருந்தார். 1904இல் அவர் இறக்கும்போது டாடா குழுமத்தின் உரிமையில் 2/3 பங்கை அவர் தொண்டு அறக்கட்டளைகளுக்காக ஒதுக்கி வைத்திருந்தார். இது அவரது நன்கொடையை அசாதாரண உயரத்திற்கு அதிகரிக்கும் ஒரு முடிவாகும். 2021 எடல்கிவ் ஹொருன் நூற்றாண்டின் பரோபகாரர்கள் அறிக்கையின்படி பணவீக்கத்திற்கு ஏற்ப சரிசெய்யப்படும்போது ஜாம்செட்ஜியின் பங்களிப்புகள் $102.40 பில்லியன் ரூ. 8.29 லட்சம் கோடி ஆகும். இது கடந்த நூற்றாண்டில் உலகின் மிகப்பெரிய தொண்டு நன்கொடையாளராக அவரை ஆக்கியது. பில் கேட்ஸ் $74.60 பில்லியன் மற்றும் வாரன் பஃபெட் $37.40 பில்லியன் போன்ற உலகளாவிய ஜாம்பவான்களை கூட விஞ்சியது. இந்த அதிர்ச்சியூட்டும் எண்ணிக்கை ஒற்றை நன்கொடையின் விளைவாக அல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதும் மூலோபாய நன்கொடை அளித்ததன் விளைவாகும். ஜாம்செட்ஜியால் நிறுவப்பட்ட டாடா டிரஸ்ட்ஸ் அவரது மகன்கள் டோராப்ஜி மற்றும் ரத்தன்ஜி ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்டது. டாடா குழுமத்தின் ஹோல்டிங் நிறுவனமான டாடா சன்ஸ் நிறுவனத்தின் மிகப்பெரிய பங்குதாரராக மாறியது. இந்த உரிமையிலிருந்து கிடைத்த ஈவுத்தொகை கிராமப்புற மேம்பாடு முதல் பேரிடர் நிவாரணம், கல்வி முதல் சுகாதார பராமரிப்பு வரை பல்வேறு முயற்சிகளுக்கு நிதியளித்தது. ஜாம்செட்ஜி நிறுவிய எஃகு நகரமான ஜாம்ஷெட்பூர் முதல் டாடா நிதியுதவி பெற்ற பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் விளிம்பு நிலை மக்களுக்கு நம்பிக்கையை அளித்த தொலைதூர கிராமங்கள் வரை அறக்கட்டளைகளின் தாக்கம் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் உணரப்பட்டது. ஜாம்செட்ஜியின் கதை வெறும் எண்ணிக்கையை பற்றியது அல்ல, அவர் தொட்ட வாழ்க்கை மற்றும் அவர் வடிவமைத்த எதிர்காலத்தை பற்றியது. மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அஞ்சலி என்ற இளம்பெண் ஒரு மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டார். அவரது குடும்பத்திற்கு கல்வி ஒருபுறம் இருக்க உணவை வாங்க முடியவில்லை. ஆனால் ஜே.என். டாடா என்டோமென்ட்டின் உதவித்தொகை அவருக்கு லண்டனில் மருத்துவம் படிக்க அனுமதித்தது. அவர் இந்தியாவுக்கு திரும்பி தனது கிராமத்தில் ஒரு மருத்துவமனையை அமைத்து ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்தார். அஞ்சலியின் கதை எண்ணற்ற மற்றவர்களில் ஒன்றாகும். ஜாம்செட்ஜியின் தொலைநோக்கு பார்வையால் விஞ்ஞானிகளாக மாறிய மாணவர்கள், பாலங்களைக் கட்டிய பொறியாளர்கள் மற்றும் உயிர்களை காப்பாற்றிய மருத்துவர்கள், இவை அனைத்தும் அவரது மரபு மற்ற பரோபகாரர்களையும் ஊக்கப்படுத்தியது. விப்ரோவின் நிறுவனர் அசிம் பிரேம்ஜி தனது அறக்கட்டளைக்கு $22 பில்லியன் ரூ. 1.76 லட்சம் கோடி நன்கொடையாக அளித்தார். பெரும்பாலும் ஜாம்செட்ஜியை ஒரு செல்வாக்கு என்று குறிப்பிட்டார். பிரேம்ஜியின் கல்வியின் மீதான கவனம், அறிவுதான் முன்னேற்றத்தின் அடித்தளம் என்ற ஜாம்செட்ஜியின் நம்பிக்கையை பிரதிபலித்தது. இதேபோல் 2024இல் ரூ. 2153 கோடியை நன்கொடையாக அளித்த ஷிவ் நாடார் அறக்கட்டளை மூலம் கல்விக்கு முன்னுரிமை அளித்ததன் மூலம் ஜாம்செட்ஜியின் அடிச்சுவடுகளை பின்பற்றினார். ஆனால் ஜாம்செட்ஜியின் தாக்கம் தனிப்பட்ட நன்கொடையாளர்களுக்கு அப்பாற்பட்டது. சமூக நன்மைக்காக நிதியளிக்க வணிக லாபத்தை பயன்படுத்துவதற்கான அவரது நிறுவன பரோபகார மாதிரி இந்தியாவில் பெருநிறுவன சமூக பொறுப்புக்கு ஒரு புதிய தரத்தை அமைத்தது. திருப்பிக் கொடுப்பதில் டாடா குழுமத்தின் அர்ப்பணிப்பு மற்றவர்களுக்கு ஒரு வரைபடமாக மாறியது. சமூகத்திற்கு சேவை செய்யும் போது வணிகங்கள் செழிக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது. இன்று டாடா அறக்கட்டளைகள் சுகாதாரம், கல்வி, கிராமப்புற மேம்பாடு மற்றும் பலவற்றில் முயற்சிகளுக்கு நிதியளித்து மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை தொடுகின்றன. ஜாம்செட்ஜியின் நன்கொடையை மிகவும் அசாதாரணமாக்கியது அதன் அளவு மட்டுமல்ல, அதன் மனப்பான்மையும் தான். அவர் ஆரவாரமின்றி ஆழ்ந்த கடமை உணர்வால் உந்தப்பட்டு வழங்கினார். அவர் ஒருமுறை கூறினார், நாங்கள் எதையும் சிறப்பாகச் செய்ததாக கூறவில்லை, ஆனால் பயனுள்ள ஒன்றை செய்ய முயற்சித்தோம். இந்த மனத்தாழ்மை அவரது அணுகுமுறையை வரையறுத்தது. அவர் அங்கீகாரத்தை தேடவில்லை, அவர் தாக்கத்தை நாடினார். அவரது தொலைநோக்கு அவரது வாழ்நாளில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் நீட்டிக்கப்பட்டது. அவரது பங்களிப்புகள் நிலைத்திருப்பதை உறுதி செய்தது. தனது எஃகு ஆலையை நிறுவ அவர் நிறுவிய நகரமான ஜாம்செட்பூரில் ஜாம்செட்ஜியின் மரபு ஒவ்வொரு பள்ளி, மருத்துவமனை மற்றும் சமூக மையத்திலும் தெரியும். பெரும்பாலும் டாடா நகர் என்று அழைக்கப்படும் இந்த நகரம் தொழில்துறையும் பரோபகாரமும் இணைந்து வாழ முடியும் என்ற அவரது நம்பிக்கைக்கு ஒரு உயிருள்ள சான்றாகும்.
டாடா ஸ்டீல் ஆலையில் உள்ள தொழிலாளர்கள் வெறும் ஊழியர்கள் அல்ல. அவர்கள் கல்வி, சுகாதாரம் மற்றும் வீட்டுவசதிக்கான அணுகலை கொண்ட ஒரு சமூகத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர். காலனித்துவ இந்தியாவில் தீவிரமான கருத்துக்கள். ஜாம்செட்ஜியின் மகன்களான டோராப்ஜி மற்றும் ரத்தன்ஜி ஆகியோர் முதலில் அவரது ஜோதியை ஏந்திச் சென்றனர். தங்கள் தந்தையின் தொலைநோக்கு பார்வை ஒரு விரைவு கனவு அல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பணி என்பதை அவர்கள் புரிந்துகொண்டனர். அவரது மரணத்திற்குப் பிறகு அவர்கள் டாடா அறக்கட்டளைகளை முறைப்படுத்தினர். டாடா குழுமத்தின் செல்வம் தொடர்ந்து தேசத்திற்கு சேவை செய்வதை உறுதி செய்தனர். டோராப்ஜி தனது கூர்மையான வணிக புத்திசாலித்தனத்தால் ஜாம்ஷெட்பூரில் உள்ள டாடா ஸ்டீல் ஆலையை விரிவுபடுத்தி அதை தொழில் மற்றும் சமூக நலனுக்கான மையமாக மாற்றினார். அமைதியான ஆனால் சமமாக அர்ப்பணிப்புடன் இருந்த ரத்தன்ஜி கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பில் கவனம் செலுத்தி டாடா என்டோமென்ட் மற்றும் பிற முயற்சிகள் செழிக்கப்படுவதை உறுதி செய்தார். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஜாம்ஷெட்பூர் ஒரு நகரம் எப்படி இருக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியாக மாறியது. தொழிலாளர்களின் குழந்தைகள் மேலாளர்களின் குழந்தைகளுடன் சேர்ந்து படிக்கும் பள்ளிகள் முளைத்தன. சாதி மற்றும் வர்க்கத் தடைகளை தகர்த்தெறிந்தன. மருத்துவமனைகள் ஏழைகளுக்கு இலவச சிகிச்சையை வழங்கின. பூங்காக்கள் குடும்பங்கள் ஒன்றுகூடுவதற்கு இடங்களை வழங்கின. இது ஜாம்ஷெட்ஜியின் செயல் கனவு. முன்னேற்றம் குவிக்கப்படாமல் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சமூகம். டாடா அறக்கட்டளைகள் இந்த முயற்சிகளுக்கு நிதியளித்தன. எஃகு மற்றும் ஜவுளிகளிலிருந்து கிடைக்கும் லாபத்தை சமூக நலனுக்காக வழிவகுத்தன. 1920 வாக்கில் அறக்கட்டளைகள் கிராமப்புற பள்ளிகள், நடமாடும் மருத்துவப் பிரிவுகள் மற்றும் இந்தியா முழுவதும் பஞ்ச நிவாரண முயற்சிகளை ஆதரித்தன. ஜாம்ஷெட்பூரிலிருந்து ஒரு கதை தனித்து நிற்கிறது. ஒரு தொழிற்சாலை ஊழியருக்கு பிறந்த ரவி என்ற சிறுவனுக்கு 1915இல் ஒரு அரிய இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. சிகிச்சைக்கு பணம் செலுத்த முடியாத அவரது குடும்பம் விரக்தியை எதிர்கொண்டது. ஆனால் ஜாம்ஷெட்பூரில் உள்ள டாடா நிதியுதவி பெற்ற மருத்துவமனை டாடா என்டோமென்ட் மூலம் பயிற்சி பெற்ற ஒரு மருத்துவரால் இலவச அறுவை சிகிச்சையை வழங்கியது. ரவி உயிர் பிழைத்தது மட்டுமல்லாமல் இருதய மருத்துவராக வளர்ந்தார். மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பலரைப் போலவே அவரது கதையும் ஜாம்செட்ஜியின் கொடையின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். டாடா அறக்கட்டளைகளின் தாக்கம் காலப்போக்கில் வளர்ந்தது. இந்தியாவின் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப மாறியது. 1930களில் இந்தியாவின் சுதந்திர இயக்கம் வேகம் பெற்றதால் அறக்கட்டளைகள் தொழில் பயிற்சி திட்டங்களை ஆதரித்தன. இளம் இந்தியர்கள் ஒரு தன்னம்பிக்கை கொண்ட தேசத்தை உருவாக்க அதிகாரம் அளித்தன. இரண்டாம் உலகப் போரின் போது அவர்கள் வீரர்களின் குடும்பங்கள் மற்றும் அகதிகளுக்கான நிவாரண முயற்சிகளுக்கு நிதியளித்தனர். 1950களில் இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உருவானபோது அறக்கட்டளைகள் கிராமப்புற வளர்ச்சியில் கவனம் செலுத்தின. தொலைதூர கிராமங்களுக்கு சுத்தமான நீர், மின்சாரம் மற்றும் கல்வியை கொண்டு வந்தன. குஜராத்தில் உள்ள கேடா அத்தகைய ஒரு கிராமம். அங்கு விவசாயிகள் தரிசு நிலத்துடனும் நவீன நுட்பங்களை அணுக முடியாமல் போராடினர். 1960ஆம் ஆண்டில் டாடா அறக்கட்டளைகள் விதைகள், உரங்கள் மற்றும் பயிற்சியை வழங்கும் ஒரு விவசாயத் திட்டத்தை தொடங்கின. 3 குழந்தைகளைக் கொண்ட விதவையான லட்சுமி என்ற விவசாயி பயனாளிகளில் ஒருவர். அறக்கட்டளையின் ஆதரவுடன் அவர் தனது சிறிய நிலத்தை ஒரு செழிப்பான பண்ணையாக மாற்றினார். தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினார். அவர்களில் ஒருவர் விவசாய விஞ்ஞானி ஆனார். லட்சுமியின் வெற்றி அவரது கிராமத்திற்கு உத்வேகம் அளித்தது. நூற்றுக்கணக்கான குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்த செழிப்பு அலையை தூண்டியது. அறக்கட்டளைகள் சுகாதார முயற்சிகளுக்கும் முன்னோடியாக அமைந்தன. 1970களில் மருத்துவ பராமரிப்பு என்பது ஒரு தொலைதூரக் கனவாக இருந்த இந்தியாவின் உள்நாட்டிற்குச் சென்றடைய அவர்கள் நடமாடும் மருத்துவமனைகளை தொடங்கினர். டாடா உதவித்தொகைகள் மூலம் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களால் பணியாற்றப்பட்ட இந்த மருத்துவமனைகள் தடுப்பூசிகள், தாய்வழி பராமரிப்பு மற்றும் அடிப்படை சிகிச்சைகளை மில்லியன் கணக்கானவர்களுக்கு கொண்டு வந்தன. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒடிசாவில் உள்ள ஒரு நடமாடும் மருத்துவமனை மலேரியா வெடிப்பிலிருந்து ஒரு பழங்குடி சமூகத்தை காப்பாற்றியது. இதற்கு முன்பு ஒரு மருத்துவரை பார்க்காத மக்களின் நம்பிக்கையை பெற்றது. இந்த முயற்சிகள் ஒரு நன்கொடையால் அல்ல, மாறாக டாடா சன்ஸ் நிறுவனத்திடமிருந்து கிடைத்த லாபத்தால் நிதியளிக்கப்பட்டன. இது ஜாம்செட்ஜி நிரந்தர நன்கொடையை உறுதி செய்வதற்காக வடிவமைத்த ஒரு அமைப்பாகும். ஜாம்செட்ஜியின் மரபு புதிய தலைமுறை பரோபகாரர்களுக்கும் உத்வேகம் அளித்தது. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் செழித்தபோது வணிகத் தலைவர்கள் அவரை ஒரு வழிகாட்டும் ஒளியாக பார்த்தார்கள். ஜாம்செட்ஜியின் கொள்ளு பேரன் ரத்தன் டாடா குடும்பத்தின் நன்கொடைக்கான உறுதிப்பாட்டை முன்னெடுத்து சென்றார். அவரது தலைமையின் கீழ் டாடா டிரஸ்ட்ஸ் கல்வியில் தங்கள் பணிகளை விரிவுபடுத்தியது. ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் கிராமப்புற பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறைகளை கட்டவும் திட்டங்களை தொடங்கியது.
2014ஆம் ஆண்டில் அறக்கட்டளைகள் அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்து சுகாதாரத்தை மேம்படுத்துதல். கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கழிப்பறைகளை கட்டுதல். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை மேற்கொண்டன. அத்தகைய ஒரு முயற்சி ராஜஸ்தானில் உள்ள டீனேஜரான மீனாவின் வாழ்க்கையை தொட்டது. அவரது கிராமத்தில் கழிப்பறைகள் இல்லாததால் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை பணயம் வைத்து பெண்கள் இருளில் மைல்கள் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. டாடா டிரஸ்ட்ஸின் சுகாதாரத் திட்டம் ஒரு சமூக கழிப்பறை தொகுதியை உருவாக்கியது. மீனாவின் வாழ்க்கையை மாற்றியது. வசதிகள் இல்லாததால் அவர் இனி பள்ளியை தவறவிடவில்லை. மேலும் ஒரு சமூக சுகாதார பணியாளராகி பெண்களின் உரிமைகளுக்காக வாதிட்டார். ரவி மற்றும் லட்சுமியின் கதையைப் போலவே மீனாவின் கதையும் ஜாம்செட்ஜியின் தொலைநோக்கு பார்வை எவ்வாறு தனிநபர்களை ஒரு வாழ்க்கையை ஒரு நேரத்தில் எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது. பேரிடர் நிவாரணத்தில் அறக்கட்டளைகளின் பணி சமமாக தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2004 சுனாமி கடலோர இந்தியாவை பேரழிவிற்கு உட்படுத்தியபோது டாடா டிரஸ்ட்ஸ் வளங்களை திரட்டியது. தமிழ்நாட்டில் பள்ளிகள் மற்றும் வீடுகளை மீண்டும் கட்டியது. 2020ஆம் ஆண்டில் கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் அவர்கள் ஆக்சிஜன் ஆலைகள் மற்றும் மருத்துவப் பொருட்களுக்கு நிதியளித்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றினர். இந்த முயற்சிகள் உடனடி நிவாரணம் மட்டுமல்ல, மீள்தன்மையை உருவாக்குவதும் துன்பங்களை எதிர்கொள்ளும் சமூகங்கள் வலுவாக நிற்க முடியும் என்பதை உறுதி செய்வதும் ஆகும். ஜாம்செட்ஜியின் மனிதநேய மாதிரி வணிகத்தை நன்மைக்கான சக்தியாக பயன்படுத்துதல் இந்தியாவிற்கு அப்பாலும் எதிரொலித்தது. 2010ஆம் ஆண்டில் பில் கேட்ஸ் மற்றும் வாரன் பஃபெட் ஆகியோர் கோடீஸ்வரர்கள் தங்கள் செல்வத்தை நன்கொடையாக வழங்க ஊக்குவிக்கும் கிவிங் பிரெட்ஜை அறிமுகப்படுத்தியபோது அவர்கள் ஜாம்செட்ஜியை ஒரு ஆரம்பகால முன்னோடியாக குறிப்பிட்டனர். டாடா சன்ஸ் நிறுவனத்தில் 2 பங்கை அறக்கட்டளைகளுக்கு அர்ப்பணிக்க அவர் எடுத்த முடிவு ஒரு தீவிரமான செயலாகும். இது உலகளாவிய கொடையாளர்கள் செல்வத்தின் நோக்கத்தை மறுபரிசீலனை செய்ய தூண்டியது. இந்தியாவில் கல்விக்கு 10 பைசா.76 லட்சம் கோடி நன்கொடை அளித்த அசிம் பிரேம்ஜி மற்றும் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளை மாற்றியமைத்த ஷிவ் நாடார் ஆகியோரின் பணிகளில் அவரது செல்வாக்கு காணப்பட்டது. இருப்பினும் ஜாம்செட்ஜியின் மரபு அதன் தொலைநோக்கு பார்வையில் தனித்துவமானது. டாடா அறக்கட்டளைகள் மூலம் ஒரு நிலையான அமைப்பை உருவாக்குவதன் மூலம் அவர் தனது நன்கொடை காலவரையின்றி தொடரும் என்பதை உறுதி செய்தார். 2025ஆம் ஆண்டில் அறக்கட்டளைகள் மனிதநேயத்தின் ஒரு சக்தியாக உள்ளன. டாடா நினைவு மருத்துவமனையில் புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு நிதியளித்தல். டாடா கண்டுபிடிப்பு நிதி மூலம் தொடக்க நிறுவனங்களை ஆதரித்தல் மற்றும் பழங்குடி சமூகங்களை நிலையான வாழ்வாதாரத்துடன் மேம்படுத்துதல். காடு வளர்ப்பு முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வரை காலநிலை மாற்றத்தில் அவர்களின் பணி எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதில் ஜாம்செட்ஜியின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. ஜாம்செட்ஜி டாட்டாவின் கதை உண்மையான மகத்துவம் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பதில் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. அவரது 80 பைசா.29 லட்சம் கோடி பங்களிப்புகள் வெறும் எண் மட்டுமல்ல, மில்லியன் கணக்கானவர்களுக்கு உயிர்நாடியாகவும் இருந்தன. இந்திய அறிவியல் நிறுவனத்தின் ஆய்வகங்கள் முதல் டாடா நினைவு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அறைகள் வரை, ஜாம்செட்பூரின் வகுப்பறைகள் முதல் கேடாவின் வயல்கள் வரை அவரது மரபு அவர் சாத்தியமாக்கிய கனவுகளில் வாழ்கிறது. 2025ஆம் ஆண்டில் நாம் நிற்கும் நிலையில் அவரது கதை நம்மை செயல்பட சவால் விடுகிறது. அது நமது சமூகங்களில் தன்னார்வத் தொண்டு செய்வதாக இருந்தாலும் சரி, உள்ளூர் பள்ளியை ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி, மாற்றத்திற்காக வாதிடுவதாக இருந்தாலும் சரி, ஜாம்செட்ஜி வெளிப்படுத்திய கொடுக்கும் மனப்பான்மைக்கு நாம் அனைவரும் பங்களிக்க முடியும். ஒரு நபரின் தொலைநோக்கு செயலால் ஆதரிக்கப்பட்டு ஒரு தேசத்தை மாற்ற முடியும் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது. வாய்ப்பு ஒரு சலுகை அல்ல, ஆனால் ஒரு உரிமை. ஒவ்வொரு தனிநபரும் உயரக்கூடியது மற்றும் கொடுக்கும் செயல் ஒரு வாழ்க்கை முறையாக மாறும் ஒரு உலகத்தை உருவாக்குவதன் மூலம் அவரது மரபை